அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தர் விவகாரம் தொடர்பாக தேடுதல் குழுவை திரும்ப பெற வேண்டும் என்று ஆளுநர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான தேடுதல் குழு அறிவிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஆளுநர் RN ரவி வலியுறுத்தி இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார். அவரோடு பேசலாம். லிபிகா, இப்போ இந்த தேடுதல் குழுவை திரும்ப பெற வேண்டும் என்று ஆளுநர் வலியுறுத்தி இருக்கிறார். விவரங்கள் என்ன? நிச்சயமாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராகவும் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் நியமனத்திற்கான அந்த வேட்பாளர் அடையாளம் காண்பதற்காக பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர், இந்த சிண்டிகேட் செனட் மற்றும் பல்கலைக்கழகத்தினுடைய பரிந்துரையாளர்களை கொண்டு தேடல் குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழக சட்டத்தினுடைய 1965 விதிகளின்படியும் நடைமுறையில் இருக்கக்கூடிய விதிமுறைகளின்படியும் UGC தேர்வு தலைவர் நியமனம் அப்படிங்கிறது 2018 ஆண்டு உச்ச நீதிமன்றத்தால் கட்டாயமாக இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து தற்போது அந்த நியமன குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக தற்போது அந்த நியமன குழு திரும்ப பெற வேண்டும் என தற்போது ஆளுநர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நியமனத்தின் குழுவின் கன்வீனராக கொண்டு 4 உறுப்பினர்களை கொண்டு இந்த கடிதத்துடன் வேந்தரினுடைய நியமனத்தை குழுவினர் கன்வீனர் கொண்டு தற்போது அமைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உயர்கல்வித்துறையானது ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மதுரையின் தேடல் குழுவிற்கு அறிவித்து அதிகாரப்பூர்வ அரசிதழ் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பானது உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின்படி தற்போது மீறும் வகையில் தலைவரின் நியமனத்தை வேண்டும் என்றே விலக்கியிருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அரசாணையில் தொடர்ச்சியாக இது உடனடியாக அமைக்கப்பட்ட இந்த தேடல் குழுவிற்கும் அறிவிப்பை வெளியிடுவதற்கும் அனுப்பப்பட்டது. குறிப்பாக ஜனவரி 9 அன்றும் தற்போதுள்ள விதிமுறைகள் மற்றும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தகவல் தொடர்பு ஆகியவற்றினுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய உத்தரவுகளுக்கும் முரணானது, இது செல்லாது எனவும் தற்போது அந்த குறிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கவர்னர் அதிபரால் தேடல் குழுவை அமைத்து அனுப்பப்பட்டிருக்கிறது எனவும் அந்த அறிவிப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமனம் செய்வதற்கான தேடல் குழுவிற்கும் அமைக்கப்பட்டுள்ள தேடல் குழுவிற்கும் வித்தியாசமான அறிவிப்பை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் தற்போது வேந்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக UGC தலைவரின் நியமனத்தை உள்ளடக்கிய இதானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக தற்போது இதை அரசு திரும்ப பெற வேண்டும் என வேந்தராக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் தரப்பிலிருந்து இந்த அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. நன்றி லிபிகா. தமிழக அரசு இது குறித்து எது போன்ற எதிர்வினையாற்றும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.